இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி வின்டர் இஸ் அப் த லேடர். இப்போ மார்னிங் ஒரு 11:30க்கே ஒரு மாதிரி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு பரத்தா வித் கார்ன் சூப் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லா தூக்கலாக மிளகு போட்டு டின்னர், சரியான டின்னராக தான் இன்றைக்கி. வாங்க பண்ணலாம். கார்ன் சூப்புக்கு கார்னை நல்லா இந்த மேல் தொலிலாம் உரிச்சிட்டு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். நான் அப்படியே ஃபுல்லாக வேக வச்சுட்டு அப்புறம் கார்ன் பீலரால் அதை வந்து பீல் பண்ணி அரைச்சி நான் வந்து ஃப்ரெஷ் கார்ன் சூப் பண்ணுவேன். இதுதான் நல்லாயிருக்கும். அந்த பேக்கெட் கார்னில் பண்ணாதீங்க ப்ளீஸ், அந்த ஃப்ரெஷ்னஸ் வராது. இதுவும் நான் லுல்லு ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஒரு அலம்பிட்டு ரெண்டுத்தையும் உப்பு போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. அப்புறம் ஆறுன காட்டியும் அதை எடுத்துட்டு கார்னை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கார்ன் பீலரால் நல்லா உரிச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி, சூப் வைக்கிற தண்ணியில் துளி உப்பு போட்டு இந்த கார்ன் பேஸ்ட்டையும் போட்டு மிதமான தீயில வந்து ஒரு பொங்கு வந்தோடனே கார்ன் ஃப்ளோர் ஒரு 1.5 ஸ்பூன் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமான சூப்புக்கு தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் குருமிளகு போட்டுருங்க. பிளாக் பெப்பர் நல்லா ஃப்ரெஷ்லி கிரவுண்டட். அதுக்கப்புறம் தனியாக பெப்பர் சால்ட் டேபிளில் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுப்பாங்க. ப்ளீஸ் சர்வ் இட் வித் அ பட்டர் ஒன்லி, நாட் கீ. ஸோ வந்து அப்படியே இந்த பட்டர் இருக்குது இல்லையா, லியூபார்க் பட்டர், அது ஒரு சின்ன ஒரு குட்டி பீஸோ இல்லைனா 1 ஸ்பூனோ போட்டு மொத்த சூப்பில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான வெண்ணெயை வந்து அவங்க போட்டு சர்வ் பண்ணிப்பாங்க. ரொம்ப அருமையான டிஷ் இது, கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். கார்ன் மேலே இது மாதிரி நார் மாதிரி இருக்குங்க. ஸோ 2 கையால் அதை நல்லா இப்படி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா கிளம்ஸியாக இல்லாமல் ஒரு மாதிரி பிசுக்கு மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷ். பாருங்கள், இந்த இதெல்லாம் எடுத்தப்புறம் இப்படி இருக்கும். அப்படியே 1-2 இருக்கும், அது அந்த தண்ணியில் வந்துடும். இவ்வளோ நீட்டாக அழகாக பண்ணணும். இதை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பீல் இப்படி பிடிச்சிட்டு அதை வந்து கார்ன் பீலரால் பீல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை எண்டை மாத்திரம் அப்படியே வேக வச்சுருங்க. கார்னை இவ்வளோ நீட்டாக வாஷ் பண்ணி ஜென்டலாக ட்ராப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நான் தண்ணி கொதிக்க விட்டேன். குவிக்கிங் இதெல்லாம் போட்டு இப்படி லைட்டாக ஃப்ளிப் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஒரு 3-4 விசில் விடலாம். சூப் இல்லை, 4 விசில் விட்டுடலாம். கார்ன் வந்து ஸ்நாக்காக சர்வ் பண்ணுறதா இருந்தால் 3 விசில் நிறுத்திக்கணும். 4 விசில்ஸ் விட்டுருங்க. இந்த கார்ன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி விட்டு எடுத்துட்டோன்னா ஃபுல்லாக வந்து திஸ் இஸ் கால் கார்ன் பீலர். இது மாதிரி இருக்கும். இதால் நல்லா பீல் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு சூப் வைக்க வேண்டியதான். இப்போ இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த பீலரில் பண்ணுறது இப்படி பிடிச்சிக்கோங்க, அப்படியே பேஸோடே வந்துடும் க்ளீனாக. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஸோ இது கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவழிக்கணும் பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் தான் இப்போது ரொம்ப ஸ்டாண்ட் பையில் போடுது இல்லையா நம்ம பசங்களுக்கு. சொல்லலாம் அழுத்தமாக அந்த எல்லா கார்னையும் கார்ன் முத்தியும் எடுத்துக்கோங்க. கார்ன் பேர்ல்ஸையும் எடுத்துட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். அது நல்லா மிக்ஸி ஜாரில் மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கார்னை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் கார்ன் சூப் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது 3 பேருக்கான அளவு. இன்னும் டயட் சீரீஸுங்கிறதுனால நான் வந்து இவ்வளோ பண்ணுறேன். இது ஃப்ரெஷ்லி கிரவுண்டட் பெப்பர், இப்போ மிக்சியில் பொடி பண்ணது பிளாக் பெப்பர். இது வந்து ஸ்ப்ரெட்டபிள் பட்டர், ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், தேவையான அளவு தண்ணி. இப்போ இதில் வந்து நம்ம இந்த கார்ன் பேஸ்ட்டை கலந்துட்டு பார்க்கலாம். இந்த டெக்ஸ்சர் அண்ட் கலர் பாருங்களேன். நம்ம நேச்சுரல் கார்ன் வாங்கி பண்ணதுங்கிறது நல்லா தெரியும். டு மேக் அ ட்ரெடிஷ்னல் சூப் ஃபார் த ஃபார்மாலிட்டி வி ஆர் ஆடிங் அ 1/4 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளோர் வாட்டர். இப்போ இதில் வந்து வில் ஆட் த கிரவுண்டட் பெப்பர். நம்ம அரைச்ச மிளகை வந்து சேர்த்துக்கலாம். 1-2 இருந்தால் நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து தெர் மே பி மல்டிபிள் கெஸ்ட் டைனிங் இல்லையா வீட்டுக்குள்ளேயே, நம்ம ஃபேமிலிலேயே. அதனால கம்மியாக போட்டுக்கோங்க. யாருக்கு வேணாலும் பெப்பர் சால்ட்டோட கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தே வில் ஆட் டு த டேஸ்ட். இப்போ இது நல்லா கலந்துருங்க. ஒரு அளவுக்கு 1 ஸ்பூன் நம்ம வந்து ஸ்ப்ரெடபிள் பட்டர் போட்டுக்க போகிறோம். அப்புறம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். டயட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு வின்டர் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு பட்டரை போட்டு அப்படியே அள்ளி போடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரெடபிள் பட்டரை போட்டு பார்க்கலாம். இது மாதிரி வருதுங்க. லூர்பாக் இஸ் த ட்ரெடிஷ்னல் பட்டர் ஹியர். ஸோ இப்போ இதை வந்து இதில் போட்டு போகலாம். டேனிஷ் பட்டர் ரேதர், இது டென்மார்க்லேருந்து வருது.
ஸோ இதை எடுத்துகிட்டு போட்டுட்டு பார்க்கலாம். மொத்த சூப்புக்குமே கரெக்டாக 1 ஸ்பூன் பட்டர் போடுறேங்க. எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே யாருமே போட்டுக்க மாட்டாங்க. அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். மைல்டாக ஒரு ஃப்ராத்னா அப்படியே லைட்டாக பொங்கினவுடனே ரசம் மாதிரி அணைச்சிட்டு சர்வ் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம மேக் சூப் த ட்ரெடிஷ்னல் வே பண்ணிகிட்ருக்கோங்க. 2 ஃப்ரெஷ் கார்னை வந்து குக்கரில் வேக வச்சு ஆற வச்சு கார்ன் பேர்ல்ஸை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு, அதாவது அந்த கார்ன் முத்துக்களை வந்து சோள முத்துக்களை வந்து நல்லா உரிச்சிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு நல்ல தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி மிளகு அப்புறம் உப்பு தேவையானதை போட்டுட்டு 1 ஸ்பூன் பட்டரை போட்டோம். ஃப்ராத்னா இதுதாங்க, மேலே பொங்குது பாருங்கள். திஸ் இஸ் அ கரெக்ட் கன்சிஸ்டன்சி ஃபார் த கார்ன் சூப். அணைச்சிடலாம். இப்போ இதை வந்து இது மாதிரி ஒரு சூப் பவுலில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த வின்டருக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஜஸ்ட் தேட் ரொம்ப நல்லாயிருக்கும். த்ரோட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாங்க நம்ம சூடான சுவையான கார்ன் சூப் இஸ் ரெடி டு சர்வ். இது வந்து நான் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ஹோம்மேட் கொடுத்துருக்கேன். 3/2, 2/4, 1/2ன்னு அங்கே போய் ஆர்டர் பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு நம்மளே சூப்பராக பண்ணலாம். ஓகே, புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு பண்ணிடலாம். இல்லை அப்படியே தட்டுங்க. இந்த தண்ணியோட ஒரு வதக்கிட்டு அப்புறம் அரைங்க. மேத்தி மாதிரி இது வந்து வதக்காமல் அரைச்சா நல்லா இருக்காது. அதாவது மேத்தினா இப்போ வெந்தயக்கீரை, அதையுமே நான் வந்து வதக்கிட்டு தான் அரைப்பேன். துளி உப்பு போட்டுக்கோங்க, டக்குன்னு வெந்துடும். அதுக்கு தான் வதங்கிடும். கொஞ்சம் ஆயில் போடலாம், ட்ராப் வதக்கி எடுத்துடலாம். இது தொகையல் மாதிரி ரொம்ப வதங்க வேணாங்க. இந்த ஆயிலோ தண்ணியோ பிரிஞ்சிருக்கு இல்லையா, அது இல்லாமல் இலையை மட்டும் எடுத்துட்டு அரைச்சிக்கோங்க. அது ஆறுறதுக்குள்ள நம்ம வந்து இந்த கொத்தமல்லி புதினா பரத்தாக்கு தேவையான மசாலா சாமான் என்னென்னா, நல்லா கையில் க்ரஷ் பண்ணி ஓமம் போட்டிருக்கேன், அஜ்வைன், அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் வரமிளகா பொடி ஆர் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு கீழே இருக்குது, இது போட்டுக்காங்க. மேலே கோதுமை மாவு போட்டு 1 ஸ்பூன் பட்டரை போட்டு அரைச்ச விழுதை போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு பரோட்டாஸ் மாத்திரம் நம்ம வந்து நார்மல் குக்கிங் ஆயிலில் பண்ணால் போதும். இன்னொரு க்ளூங்க, இப்போ இந்த புதினா கொத்தமல்லி அரைச்சதை போடுறதுக்கு முன்னாடி கோதுமை மாவு உப்பு மசாலாஸையும் வந்து நல்லா கையால் கலந்துட்டிங்கனாலே உங்களுக்கு அங்கங்கே வந்து ஒரு இடத்துல டேஸ்ட்டு கம்மியாக தூக்கலாக இருக்காது, ஈவனாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச விழுதை போட்டு பிசைஞ்சிட்டு தண்ணி தேவைப்படுறதை விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். மேலாக ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்புறம் நிதானமாக பரத்தாஸ் பண்ணுங்கள். பிக்கிள் சர்வ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து 1 ஹவர் முன்னாடி ஊறுகாய் எடுத்து வெளியில் வச்சுருங்க. வின்டர்னால ரொம்ப நல்லது, குடும்பத்துக்கே நல்லது. அப்படியும் நம்மளை மீறி கோல்டு வந்துடுது. ஸோ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டாச்சுங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட போகிறேன். ஓகே, விட்டுட்டு நம்ம வந்து தேவையான தண்ணி மட்டும் போட்டு பரோட்டா மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப இன்னோவேட்டிவாக முயற்சி பண்ணி சொதப்பக்கூடாதுல்ல. ஸோ அவளில் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறேன், அது பைண்டிங் ஏஜென்ட்டு. 1 ஸ்பூன் போடுங்க, மோர் தென் எனஃப். நீட்டாக வரும் பரோட்டாஸ் தேய்க்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இதான் சூப்பரான ஒரு நம்ம புதினா கொத்தமல்லி பரத்தாக்கான மாவு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும், நல்ல ஒரு ஆயிலியாக ஷைனியாக நல்லா ஒரு அழகாக உள்ள கை, இந்த விரல் இப்படி போட்டால் அப்படி இருக்கணும். ஓகே, இதை நல்லா சூப்பராக டஸ்ட் பண்ணி மாவில் நல்லா திக்காக மீடியம் சைஸ் பரோட்டா தேய்ச்சி அப்படியே இந்த சூடாக இந்த குளிரான கிளைமேட்டுக்கு சுட சுட சப்பாத்தி கல்லில் 1 தட்டில் 1 சர்வ் பண்ணுங்க பார்ப்போம். கடன்னு என்ன மாதிரியே சேர்ந்து நல்லா ஊறட்டும். ஊறின அப்புறம் தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஈக்குவல் போர்ஷன்ஸாக ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு மாவை ரெடியாக வச்சுடுங்க. வச்சுட்டு தேய்க்கிற கட்டையை எடுத்து ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி இந்த மேட்டில் தேய்ச்சி 1 ஸ்பூன் ஆயிலை வந்து தவால ஊற்றி தேய்ச்ச பரத்தாவை அதில் போட்டு 1க்கு 2 திருப்பி போட்டு சொட்டு நெய் க்ரீஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா நம்ம சூடான சுவையான புதினா கொத்தமல்லி பரோட்டா வில் பி ரெடி டு சர்வ். தேய்ச்சிட்டு பார்க்கலாம். நல்லா ஃப்ளஃபாக இருக்குது பாருங்கள். நான் 1 ஸ்பூன் வந்து ஒரு பக்கம் கேமரா பிடிச்சிட்டு சீராக ஷூட் பண்ண முடியல. ஸோ லைட்டாக ஜென்டிலாக ஒரு ட்ராப் நெய்யால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, போதும். இது நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கலரே பார்க்க அருமையாக இருக்குது. சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ஒரு குட்டி கப் தயிர், ஆறுனது, ஃப்ரிட்ஜில் இல்லாதது, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தயிர் வித் எனி ஊறுகாய். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குளிர் மழை காலத்துக்கு மிக தேவையான ஒரு லைட் ஆன் ஸ்டொமக் டின்னர் ஐட்டம்ங்கிறது.
புதினா கொத்தமல்லி பரோட்டா. ஸோ இது அடுத்த பார்க்கலாம். எண்ணெய் போட்டாச்சு. இது 2 பக்கம் திருப்பிட்டு நெய்யில் க்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி உப்பும் பாருங்கள், அந்த டயத்தில் தான் வந்து மைல்டாக க்ரீஸ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா லைட் ஆன் ஸ்டொமக் டயட் சீரீஸ்னு சொல்லிட்டு நெய்யை கொட்டக்கூடாது. ஆரோக்கியமான ஒரு அருமையான பரோட்டாங்க. நிதானமாக வேக வச்சு எடுங்க. உப்புது எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ வேகாமல் இல்லை, நல்லா வெந்திருக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சூடான சுவையான கார்ன் சூப்பு, புதினா கொத்தமல்லி பரோட்டா, அப்புறம் ஒரு மாங்காய் ஊறுகாய் வித் தயிர் ரெடிங்க. நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.